ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம எப்போவுமே வந்து ஃப்ரேமில் இன்னர் ஃப்ரேமில் வந்து என்ன பண்ணியிருப்போம், நாடா சுற்றிருப்போம். ஸோ ஃப்ரேம் வந்து நமக்கு டேமேஜ் ஆனாலும் என்ன ஆகாது, ஒன்றும் தெரியாது, கிளாத்தும் டேமேஜ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுருக்கு, தெரியுதா? இந்த இடம்லாமே வந்து நல்லா விட்டுருக்கு, இந்த கேப் விட்ருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம நாடா சுற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிளாத்து ஃபிட் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சர்ஜிக்கல் டேப்பு. எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும் சர்ஜிக்கல் டேப்பு. இதை வந்து நான் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒட்ட போகிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இதை வந்து நான் எடுத்துடுறேன். இந்த நட்டை லூஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போது நான் எப்படி ரேப் பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலேருந்து நான் இந்த டேப்பை வந்து நான் சுற்ற போகிறேன். இது வந்து நமக்கு வந்து டேமேஜ் ஆன ஃப்ரேம் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே சுற்றி வச்சிடலாம். இதுக்கே நம்ம கிளாத் சுத்த மாட்டுறோம் அப்படின்னா இந்த இப்படியே தான், அதாவது நம்ம சைடாக இப்போ இது எப்படி இருக்குன்னா, இப்படி கிராஸாக வச்சுட்டு இப்படி சைடாக கிராஸாக வச்சு இப்படி கிராஸாகவே தான் நம்ம சுற்ற போகிறோம். தெரியுதா? அதாவது இப்போது இப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்படியே சைடாகவே, அதாவது ஸ்லாண்டிங், அதாவது இப்படியே சைடாகவே நம்ம டைட்டாக வந்து என்ன பண்ணணும், இப்படியே சுற்றிட்டே வந்துடுங்க. இப்படியே சுற்றிட்டே வர்றதுனால என்னென்னா நமக்கு கிளாத்தும் வந்து டேமேஜ் ஆகாது. ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இதில் நல்லாவே தெரியும். எனக்கு வந்து இந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகியே இருக்குது. ஸோ இன்னும் விட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப டேமேஜ் ஆயிரும். அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், அப்படியே வந்து சுற்றி டேப் வந்து சுற்றிடுறேன். இந்த டேப்போட யூசஸ் என்னென்னு நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்படி இந்த மாதிரி நம்ம ஸ்லாண்டிங் போர்ஷன்லேயே வந்து டைட் பண்ணி இது வந்து சர்ஜிக்கல் டேப்ன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது நம்ம கட் பண்ண கூட தேவையில்லை, கையில் வச்சு நம்ம இழுத்தாவே வந்துடும். அதனால் நம்ம நல்லா வந்து இப்படியே இந்த மாதிரியே வந்து நம்ம என்ன பண்ணணும், டைட் பண்ணி ரொம்ப நம்ம மொந்தமாக சுற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன சொல்கிறதுனா கிளாத்தில் வந்து நம்ம போடுறப்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இப்படியே ஸ்லாண்டிங்காக பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் என்னோடய ஃப்ரேமு. அதனால தான் நான் இது வந்து இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் இருந்தால் கிளாத்தும் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, இதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதா. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக சுற்றுறதுனால என்ன ஆகும், டைட் ஆகிக்கும். இப்போது முடிஞ்சிருச்சு, நமக்கு இந்த கார்னரில் சுற்றி கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ஃபைனலாக சுற்றி நமக்கு முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை, சும்மா கையில் கிழிச்சாவே வந்து வந்துடும், அவ்வளோதான். இப்போது நம்ம இதை இது பண்ணியாச்சு. இப்போது உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வெறும் நார்மல் ஃப்ரேமில் தானே நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணோம், இதில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு. இப்போ நான் அதையும் ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிட்றேன். இப்போது கீழே ஃப்ரேம் வச்சுருக்கோம். இப்போ நான் அந்த டேப் சுற்றின ஃப்ரேம் வச்சுருக்கோம். சேம் அதே மாதிரி தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை நம்ம. ஓகேவா? இப்போது அப்படி உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நட்டை மட்டும் லூஸ் பண்ணி விட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போது நார்மலாக நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இப்போது இந்த மாதிரி டைட் பண்ணி நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இது ஸ்ட்ராங்கான மாதிரியும் இருக்குது. நம்ம இதை கிளாத்தை வந்து கொஞ்சம் வந்து நம்ம என்னென்னா எப்பவும் போல் நம்ம டைட் பண்ணுற மாதிரி டைட் பண்ணிக்கலாம். இதில் வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. எக்ஸ்ட்ரா நம்ம இது மட்டும் சுற்றிருக்கோம். இதோட திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது.